நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் பீச் அப்படிமா பார்த்தீங்களா, அந்த சைடு தான் வந்திருக்கோம். இதில் கல் கிடக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து எப்படின்னா கடலுக்குள்ளே கல் போகாது, கரையில் தான் கல் கொட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல யாருக்குனே ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணோம். ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆனால் வீடியோ பதிகிற அளவுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து எதாவது ஸ்ட்ரைக் ஆகுமா அப்படிங்கிற பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் எந்த மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலை போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம எவ்வளோ நேரம் காசு பண்ணி பார்த்தோம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு காசு பண்ணியிருப்போம். ஒரு ஸ்ட்ரைக்கு கூட இல்லை. ஆனால் வலையை பிடிச்சி போகிறோம். அப்புறம் கோயிலில் வந்து வலை விட்ருக்காங்க. அவனும் வலையிலையுமே ஒரு மீனுமே வரல. பிடிக்க போகிறோம். நல்லா பாருங்கண்ணு. நம்ம தலையும் உள்ள நேரம் ராடன்றியில் போட்டு பார்த்தாரு. எதே ஸ்ட்ரைக் இருந்துச்சா தெரியல. வளைச்சி வலை இந்த குப்பை வர நிறைய கிடக்கு. பொம்மையில் சிக்கிட்டு வந்துடுது. மீன் அடிக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது. சரி, அடுத்த ஒரு ஸ்பாட்டு போவோம். அந்த ஸ்பாட்டில் ஏதாவது அப்படிதான் அப்படிங்கிறப்பா. பாருங்க நண்பா, நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே உள்ளே உட்காந்துருந்தாங்க. மீன் ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க. கரெக்டாக என்ட்ரி வரும், அண்ணன் மீன் தூக்கிட்டாங்க. பாருங்க, எப்படி பார்த்தாலும் 1.5 கிலோக்கு மேலே வரும். சரியான பீஸு. இப்போ தான் அடித்து வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. சூப்பர்ண்ணே. பாருங்க, சைஸ் தெரியுதுங்களா இப்போது. சும்மா சரியான பீஸு. ஆனால் அண்ணன் வந்து ரால் போட்டு தான் பிடிச்சிருக்காங்க. நான் உசுப்பற மீன் போட்டு பிடிச்சிப்பாங்கன்னு நினச்சேன். செத்தரால உயிரோட தானே? செத்தரால தானே? செத்தரால தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. உசுப்பரை போட்டிங்கன்னா சூப்பராக அடிக்கும். சரி, ரைட், ஓகே. அடுத்து ஏதாவது மீன் பிடிக்காமா இல்லை அண்ணன் பிடிக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். மண்ணை இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்காங்க. பண்ணிச்சத்த சைஸு சரியான சைஸு, நல்ல சைஸு, டீசெண்டான சைஸு. ஆனால் காட்டுங்கண்ணே. கரெக்டாக நீங்கள் அடித்தவொன்னு ஓடி வந்தேன். அதுக்கு தூக்கிட்டியே. சரி, அடுத்து என்ன அடிக்காங்கன்னு பார்த்துரும். இந்த பாருங்க, நமக்கு ஒரு பண்டாரி அடிச்சிச்சு. இல்லை ஒரு 3/4 கிலோக்குள்ளே தான் இருக்கும். 1/2 கிலோக்கு அடுத்து அடிச்சிட்டான். ஆமாம், நான் இது எந்திரிச்சு வர்றக்குள்ளேயும் போதுன்னு இழு சிங்கம். அம்மா வந்துரு தம்பி, ஓட்டை தாண்டி போயிடாதடா. இல்லை, அதோட சின்ன சைஸ். 1 கிலோ வேணா வருமா? மிஞ்சி போனால் 1 கிலோக்குள்ளே தான் வரும். 1 கிலோக்குள்ளே தான். 1 கிலோ ஸ்டிக்கில் அடிச்சாச்சு. பூ போட்டாச்சு நண்பா. ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம், அடிக்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்பாட்டில் வந்து தூக்கிடுவோம். இல்லைங்களா, அண்ணன் ஒரு பண்டாரி அடிச்சிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டின பற்றியில ஒரு 1.5 கிலோக்கு மேலே. அவங்க அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று பிடிச்சிருக்கோம். 2 தடவை ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3ஆவது தடவை அமிட்டுருக்கு. சரி, பார்ப்போம் அடுத்து எதாவது அமிட்டுதானே. ரைட்டி சார் பாருங்க. என்ன போயிட்டா வெயிட்டு சார் கெழுது, சின்ன சைஸ் கெழுதுண்ணே. அண்ணன் ஒரு கீழி பிடிச்சிட்டாங்க. அண்ணன் கீழி பிடிச்சிருக்காங்களா. இந்த கீழியை பண்டாரிக்கு வந்து இறையா போட போகிறாங்க. இந்த கீழி பிடிக்கிற பதிவை நம்ம காட்ட முடியல. டக்குன்னு அடிச்சுட்டு ரொம்ப நேரம் கிடையாது. டக்குன்னு கடிச்சிட்டு அப்படியே நைஸாக எடுத்துட்டு பருமுள்ள குத்தி விட்ருவாங்க. அது எப்படி குத்துறாங்க அப்படிங்கிறத பாருங்க. க்ளோஸராக காட்டுறோம். சரிங்களா, அவ்வளோதான். சுற்றி அப்படி உள்ள இறக்க வேண்டியது. நீந்திட்டே இடக்கும். ஏதாவது ஒரு பண்டாரி நேரம் எடுத்துரும். அந்த இறையில ஏதாவது மீன் எடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா, அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு தூக்குந்துடா எந்த இருக்குங்களா. செப்புளி நான் வருது வருங்க. போட்டுடுங்க தூக்கிடுங்க. அப்படியே நைஸ் தூக்கிடுங்க. கரை சேர்ந்துட்டு மீன் கரை சேர்ந்துட்டு இங்கிட்டு காட்டு. ஓப்பா தான் அடிச்சிருக்கு. அப்பா முனையில தான் அடிச்சிருக்கு. ஐயா, முனையில தான் அடிச்சிருக்கு. எடுத்து வந்துடும். போயிட்டோம்.
அப்படின்னா எவ்வளோ சைஸ் இருக்கும்? ஒரு 1/4 கிலோ இருக்குமா? அந்த 1/4 கிலோ சைஸ் தான். சரிங்களா? பரவாயில்ல. வச்சு எப்படி பிடிச்சாச்சு? என்னாச்சு என்னாச்சு? இல்லை ஏற பிடிச்சி வச்சுருந்தேன். அடுத்து ஒரு பண்டாரி வீட்டு பிடிச்சோம் பாருங்க. கல் வாரத்தில் போட்டோம். சரிங்களா? இப்போ நான் எந்த லூரில் பிடிக்கேன் அப்படின்னா சாப்பிட் லூரில் பிடிக்கேன்பா. நான் அதிகபட்சம் நிறைய முதல்ல சாப்பிட் லூரில் தான் பிடிச்சேன். என்ன பாருங்க சாப்பிட் லூர் சரிங்களா? இப்போ தான் ஹார்ட் லூரில் மாறி இருக்கோம். முதல்ல அதிகமாக கொடுவா வரைக்கும் கொடுவா செப்புளி பண்டாரின்னு எல்லாமே சாப்பிட் லூர் தான் பிடிப்பேன். வேறு எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். சாப்பிட் லூர் மட்டும் யூஸ் பண்ணி நிறைய பிடிச்சிருக்கேன். நல்லா ரீசெண்டான சைஸ் தான். இன்றைக்கி மீன் மாட்டலை. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மீன் மாட்டலை. அதனால் நம்ம கை கொண்டு போயிடுவோம். ஏன்னா தண்ணி கலங்கல்ல கடியே கிடையாது. அதனால் இதை எடுத்துக்குவோம். சரிங்களா? வெளியே போட்டுருவோம். அவன் திருப்பி தண்ணிக்குள்ளே தான் வரப்போகிறான். அடுத்து எதாவது பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். யாருக்கும் ஒரு ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிட்டு வேறு எதுவும் பிடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு கல் ஓரத்தில் சிக்க தான் செய்யும். நானே போட்டாலும் சரி நீங்கள் போட்டாலும் சரி கல் ஓரத்தில் சிக்க தான் செய்யும். இழுத்துறக்கூடாது. இழுக்காமல் கொஞ்சம் அந்த ரவுண்டு போய் எடுக்கும். நல்ல லாக் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் தான் கிடக்கு. கீழே போய் தட்டிட்டு வரேன். சரிங்களா? ஒரு வருஷம் உள்ளே இறங்கி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். உள்ளே லாக் ஆகிடும். நீங்கள் ஓவராக டைட் மட்டும் பண்ணிடக்கூடாது. எதுவும் லாக் ஆகுது அப்படின்னா டைட் பண்ணக்கூடாது. எதுவாக அதுக்கு எந்த பக்கம் மாட்டிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் போய் லேசாக தட்டிங்கன்னா வந்துடும். இல்லைன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நரம்பு போட்டுக்கணும். இந்த நரம்பு பிடிச்சி லேசாக தூக்கினாலும் வந்துடும். சரிங்களா? நான் கேஷ் பண்ணி பார்ப்போம். எதாவது கடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போதைக்கு கலங்கல் தண்ணியில் மீன் கடியே கிடையாது நண்பா. இன்றைக்கி தான் என்னமோ பண்டாரி பிடிச்சிருக்கோம். நம்ம பதிவு ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா தண்ணியே எப்படி இருக்குது? கருப்பு கலரில் இருக்குது. ஏதோ நல்ல தண்ணி வந்து அப்படி இருக்கும். ஒரு அமேசான் காட்டு அது இதுன்னு என்னெல்லாம சொல்லுவாங்களா, அதெல்லாம் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கருகருன்னு தண்ணி தெளிவு ஒன்றும் வரல. தெளிவு வந்தால் தான் இந்த பொம்மை உள்ளே இப்படி ஆக்சிஜன் கொடுக்குறது மீனுக்கு தெரியும். சாப்பிட்லூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த டைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது தான் அப்படி ஆக்சிஜன் தரும். நைஸாக இழுப்புமா, எவ்வளோ நைஸாக இழுக்குமோ அவ்வளோத்துக்குள்ள அவ்வளோ அழகாக அசைஞ்சு வரும். அப்போ டக்குன்னு வந்து ஒன்று இப்படி வாழை பிடிச்சி விட்டுரும், ஒவ்வொன்றும் ஏறி பிடிச்சிரும். என்ன இந்த முள் போய் இல்லாட்டி கல்லில் இடையில போய் லாக் ஆகிட்டு இப்படி லாக் ஆகிட்டு அப்படின்னா வராது. அதனால தான் நம்ம அடுத்த பக்கம் போகிறது. இப்படி கல்லை மாட்டிட்டு அப்படின்னா நீங்கள் அடுத்த சைடு போகணும். இப்படி இல்லாட்டி ஒரு கல்லை மாட்டிட்டுனா அடுத்த சைடு போய் தட்டும்போது இப்படி வந்துடும். அதுக்காக தான் நான் கல்லுக்குள்ளே அங்கிட்டு தள்ளி போய் தட்டுங்கன்பா அப்படின்னு சொல்கிற காரணம். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்குது, அங்கே அவன் தலை ஒரு செப்பி பிடிச்சாகல, அது அவனே உயிரோடு தான் இருக்கான். வெளியே வரான் வெளியே. எல்லா மீனுமே உயிரோட தான் இருந்த மாதிரி இருக்கும். இதுவுமே உயிரோட தான் இருக்கும். பாருங்க எப்போ பிடிச்சது அதுவே உயிரோட தான் இருக்கு நண்பா. 2 பண்டாரி பிடிச்சிருக்கோம், ஒரே ஒரு செப்பிலி அது தலை பிடிச்சிருக்கேன் நண்பா. அண்ணன் வந்து கடைசியாக பாலத்துலேயும் வந்து செப்பிலி பிடிச்சிட்டாங்க. அங்கே ஒரு செப்பிலி பிடிச்சிருந்தாங்களா, அடுத்து இங்கே வந்து ஒரு செப்பிலி பிடிச்சாச்சு. நம்ம உயிரேற வந்து போய் பிடிச்சிட்டு வந்து தூண்டி போட்டோம் பஸ் பாலத்தில். பெரிய அளவில் ஒன்றும் பிடிக்கல இன்னைக்கு அவன்ட்டு வந்தோம். இங்கேயும் கடி விசேஷமாக இல்லை பாருங்க. அதே சேம்லெஸ் பெக்கர் தான். என்ன செய்ய, சரி ஏதாவது ஒன்று கறிக்காகுது அப்படின்ட்டு தான் வந்தோம். பார்ப்போம் அடுத்து ஏதாவது வித்தியாசமாக கடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போம். 1/4 கிலோ சைஸ் தான், பெருசு கிடையாது. பாருங்கள் சேம்லெஸ் பெக்கர். ரைட்டு, நல்லா முழுங்கிட்டு ஃபுல்லாக முழுங்கி. இவ்வளோ நேரம் வரைக்கும் கடியே கிடையாது சுத்தமாக. நாங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் உட்காந்துருந்துருக்கோம். இதுதான் மீன் பாலத்தில். இதுக்கு முந்தைய பதிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
செப்புளிலாம் செம்மையாக பிடிச்சிருப்போம். பதிவு சரியில்லாமல் வந்திருக்கும், 2வது பதிவு சூப்பராக வந்திருக்கும். 3வது பதிவில் 3 ஸ்பாட்டு போயிருக்கோம் இன்னைக்கு. ஹார்பர் பீச்சு, அதுக்கப்புறம் தண்டவாளம், அப்புறம் இருட்டின பிறகு பஸ் பாலம். ஒன்றும் விசேஷம் இல்லை. உள்ள வந்துட்டு பார்த்தீங்களா? ரைட். மொதவு பாலத்தில் சரி பார்ப்போம். ஒரு மீன் அடியை கேளுங்க சப்புன்னு. பரிசா விட்டுறாதீங்க. நண்பா அண்ணனுக்கு மீன் மாட்டிருச்சு. அந்த தூணில் தெரிது பாருங்க, கல்லில் ஆக்கையோட கிளம்பிட்டு. ஆனால் மீனை எடுக்க முடியல. அந்த திருதா கிளப்ப முடியல. வெளியே வருமா அத்துருமான்னு தெரியல. செப்புளி அடிச்சு கிடக்கு. எடுத்து பாருங்க. அத்துட்டு நண்பா இன்னைக்கு வந்து 3 ஸ்பாட் வந்தோம் நண்பா. 3 ஸ்பாட்லேயும் பெரிய லெவலில் பிடிக்கல. மொதல் ஸ்பாட்டில் போய் ஃபுல்லாக ஃபெயிலியரு. 2வது ஸ்பாட்டில் எனத்தையும் 2 மீன் 3 மீனாக பிடிச்சோம். அதுக்கப்புறம் சரி ஒப்பேரில் அப்படின்ட்டு பஸ் பாலம் வந்தோம். பஸ் பாலத்தில் 2 செப்பலி பிடிச்சோம். 2 செப்பலியில் ஒரு செப்பலி வெளியே வந்துட்டு, ஒரு செப்பலி கல்லில் சுற்றி அப்படியே உள்ளே போயிட்டு அத்துட்டு லைன் வந்துட்டு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நண்பா. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.